முத்தழகு களி ரெடி. நீ போ போய் கறி குழம்பு போய். சரி மாமா. ராசாத்தி இத குப்பை தொட்டியில போட்டுரு. சூப்பர். மாமா நான் குழம்பு வச்சு முடிச்சிட்டேன், சாப்பிடலாம். முதல்ல நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ உட்காருமா, நான் எடுத்துட்டு வரேன். உட்காரு முத்தழகு. இந்தாங்க சாப்பிடுங்க, ஆரம்பிங்க. அண்ணா களி சூப்பரா இருக்கு. ஆமா மாமா, களி அப்படியே வாய்க்குள்ள நழுவிட்டு போகுது. பேர்காலத்துல இருக்கிறவங்க இந்த களி சாப்பிட்டா வயித்துல இருக்கிற குழந்தை நழுவி வந்துரும். அப்படி இருக்க ருசி. இந்த களியில கொஞ்சம் எடுத்துட்டு போய் அபிக்கு கொடுக்கணுமே. ராசாத்தி நீங்க சாப்பிடுங்க, நான் போய் கை கால் அலம்பிட்டு வந்துடுறேன். சரி மாமா. அண்ணன் கை கால் அலம்ப போயிருக்கு. அண்ணன் வளர்த்துக்கொள்ள அண்ணனுக்கு தெரியாம கொஞ்சம் களி எடுத்துட்டு போய் அபிக்கு கொடுத்துடலாம். அப்பாடா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ரசதி எனக்கு இது போதும், நான் போய் கை கழுவுறேன். இதை கொண்டு போய் அபிக்கு கொடுத்துடலாம். அபி அபி அபி, என்ன ராசாத்தி? அபி, நான் உங்களுக்கு களியும் கறி குழம்பும் கொண்டு வந்திருக்கேன். பிரசவ நேரத்துல களி சாப்பிட்டா ரொம்ப நல்லதான், நல்லா தெம்பா இருக்குமா, அதான் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. எனக்காக யோசிக்க இப்போ ஒரே ஒரு ஆள் வந்திருக்கு. நீங்க முதல்ல உட்காருங்க. நீங்க சாப்பிடுங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். என்ன இன்னும் நீங்க
சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, இந்தாங்க. ஐயோ, சாப்பிடுங்க அபி. ஆம். களி பிரமாதமா இருக்கு. எங்க அண்ணன் தான் செஞ்சது. அப்படியா? சஞ்சீவ் செஞ்சதா? ஆமா, நான் அவனுக்கு தெரியாம உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். ராசாத்தி, என் மேல உனக்கு எவ்வளோ பாசம். நான் இந்த ஊர்ல இருக்கும்போது தனியா ரொம்ப கஷ்டப்படுறேனேன்னு வருத்தத்துல இருந்தேன். எனக்காக பிரெட் பழம்லாம் பாசமா வாங்கிட்டு வந்த. கார்த்திகை தீபம் ஏத்த உங்க வீட்ல உன்னை விடாட்டியும் நீ யாருக்கும் தெரியாம வந்து வீடு முழுக்க விலைக்கு ஏத்திட்டு போன. இந்த உதவிக்கெல்லாம் நான் எத்தனை தடவை தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. என்ன அபி சொல்றீங்க? உங்களுக்கு பிரெட் பழம்லாம் நான் வாங்கிட்டு வரலையே. கார்த்திகை அன்னைக்கு நான் தீபமும் ஏத்தல. என்ன சொல்ற நீ? தீபத்தை நீ ஏத்தலையா? சும்மா விளையாடாத ராசாத்தி. பிரெட் பழம்லாம் நீ வாங்கிட்டு வரலனா வேற யார் வாங்கி கொடுத்துருப்பா? ஐயோ அபி, நான் சத்தியமா சொல்றேன், நான் பிரெட் பழம் வாங்கிட்டு வரல, தீபமும் ஏத்தல. நீ பண்ணலையா? அப்ப இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? ஐயோ, அப்ப வேற ஏதாவது பேய் பண்ணிருக்குமா? ஆமா, உங்க மேல பாசம் வச்சு பேய் இதெல்லாம் பண்ணிட்டு போச்சு. சும்மா கண்டதையும் யோசிக்காம கொண்டு வந்த களியையும் கறி குழம்பையும் சாப்பிடுங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க கூடாது. நான் வரேன். புது நம்பரா இருக்கு. ஹலோ பாண்டி அண்ணே. யாரு? அண்ணா, நான் ராசாத்தி ஃப்ரெண்டுண்ணே, வசந்தி. ஸ்கூல்ல அவ கூட ஒன்னா படிச்சேன். அண்ணே, ராசாத்தி கிட்ட கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா? நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணுண்ணே. கொஞ்சம் இருமா. ராசாத்தி, என்னண்ணே? இங்க வாமா. என்னண்ணே? உன் ஸ்கூல் ஃப்ரெண்டு யாரோ வசந்தியா உன்கிட்ட பேசணுமா? வசந்தின்னு யாரும் என் கூட படிக்கலையே. ஹலோ, எப்படி இருக்க ராசாத்தி? நீங்க யாருன்னு தெரியலையே. இப்ப தெரியுதா? ஏ வசந்த், வசந்த், எதுக்குடா என் அண்ணன் நம்பருக்கு கால் பண்ண? பின்ன உன் அண்ணன் நம்பருக்கு ஃபோன் பண்ணாம வேற என்ன பண்ண சொல்ற? அவன் லவ் பண்ற பொண்ணுகிட்ட மணிக்கணக்கா போன்ல பேசிட்டு இருக்கான். பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறானுங்க. ஆனா எனக்கு அப்படியா? லவ் பண்ற பொண்ணை பாக்குறதே ஈசன் புண்ணியங்கிற மாதிரி ஆயிருது. அதுவும் கோவில் குளத்துல தான் பார்க்க வேண்டியதா இருக்கு.
அதுவும் எங்க அப்பா ஜெயில இருந்து வந்ததுல இருந்து சுத்தமா அதுவும் நடக்கல. அதான் உன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். நான் என்ன பண்றது? என் அண்ணனுக்கும் உன் அப்பாக்கும் பகை இருக்கு. அப்படி இருக்கப்போ நான் உன்கிட்ட பேசுறது என் அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டமாயிடும். தெரியும், அதான் நானே உனக்கு ஃபோன் பண்ணேன். ஏய், பஞ்சாயத்துல உன்னை பார்த்தேன், நீ ரொம்ப அழகா இருந்த. நீயும் தான். ஆமா, அபி ரொம்ப நல்லவங்க தானே? அவங்க குழந்தை கடத்திருக்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா? உங்க அப்பா தான் என் அண்ணன் மேல இருக்க கோவத்துல அபிய போலீஸ் கிட்ட மாட்டி விட பாக்குறாருன்னா நீ அவரு கூட சேர்ந்துகிட்டு ஏன் பஞ்சாயத்துல வந்து பேசுற? ஏய், எனக்கு அந்த அபி அவங்க பிரச்சனை எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த குழந்தையோட அம்மா எனக்கு சொந்தக்காரங்க முறையில என் அப்பா என்ன கூப்பிட்டாங்க, நான் பஞ்சாயத்துக்கு வந்தேன். பஞ்சாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் பஞ்சாயத்துல எதுவுமே பேசவே இல்லையே. சரி, அப்ப பேசலன்னா பரவாயில்ல, இப்ப வச்சும் பேசு. முடியாது. ஏன்? பேசதானே கால் பண்ண, பேச மாட்டியா? பேசதான் ஃபோன் பண்ண, ஆனா இப்ப முடிவை மாத்திக்கிட்டேன். என்ன முடிவு? நாளைக்கு நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோமே ஒரு இடம், அங்க நீ வர. நாளைக்கு நேர்ல மீட் பண்ணணுமா? என்னால முடியாதுப்பா. நான் உன்னை பார்க்க வரேன்ற விஷயம் என் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நான் அவ்வளவுதான். என் அண்ணன் என்ன கொன்னே போட்டுருவான். என்னாலெல்லாம் வரவே முடியாது. என்னம்மா, என்னாச்சு? யாரு? என்ன வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த? என்னது? அது அது ஒண்ணும் இல்லைன்னா, என் ஃப்ரெண்ட் இருக்கால வசந்தி, அவளுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தமா, அதுக்கு என்ன கூப்பிடுறா. அதான் போறேன்னு சொன்ன அம்மா திட்டோம்ல, அதனாலதான் வர முடியாதுன்னு சொன்னேன். ராசாத்தி, அம்மாட நான் சொல்லிக்கிறேன், நீ போயிட்டு பத்திரமா போயிட்டு வா, சரியா? சரிண்ணே. மாட்னியா? போன வேடா. எங்க நம்மால இன்னும் காணோம். வந்துட்டா. ஏன் உள்ள லேட்டு? நீ ஆம்பளை புள்ள, உங்க வீட்ல ஏதாவது சொல்லிட்டு கிளம்பி வந்துருவ. ஆனா நான் அப்படி வர முடியுமா? எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு காரணம் சொல்லிட்டு தானே வரணும். அதான் லேட்டு. ஆமா, இது என்ன கையில பை? உனக்காக தான் கொண்டு வந்த. உள்ள என்ன இருக்கு? அத நீயே பாரு. ஹை, கேசரி. நானே உனக்காக பண்ணது. எப்படி இருக்கு? பார்க்க செமையதா இருக்கு. ஆனா உன்னை நம்பி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். டேஸ்ட் பாத்துருவா. வந்து உட்காரு. எப்படி இருக்கு? உப்மா சூப்பர். ஹேய், இது கேசரி, உப்மா இல்ல. நான் என்ன பொய்யா சொல்றேன்? இது உப்மா தான், நீயே சாப்பிட்டு பாரு. குடு. அதான் உப்மான்னு சொன்னேன். அவசரத்துல சர்க்கரைக்கு பதிலா உப்பு அள்ளி போட்டுட்டேன் போல. ஏய், சிரிக்காதடா. ஆமா, என் அண்ணன் நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, என் அப்பா போன்ல இருந்துச்சு. எதிரியும் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி சொல்லாதடா, எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. எது பயமா இருக்கு? உங்க அப்பாவும் என் அண்ணனும் விரோதிங்க. ஆனா நம்ம 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்றோம். நம்ம லவ் எப்படி நம்ம வீட்ல சொல்ல முடியும்? சொன்னா ஏத்துப்பாங்களா? அதான் பயமா இருக்கு. எனக்கு அதெல்லாம் ஒரு பயமும் இல்ல. நான் வீட்டுக்கு செல்ல பையன். என் அப்பா கிட்ட நான் எது சொன்னாலும் அவர் உடனே ஓகே சொல்லிடுவாரு, தெரியுமா? நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னா அதுக்கும் ஓகே சொல்லிடுவாரு. அப்படியா? அப்ப சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டா போச்சு. அப்ப இன்னைக்கே சொல்லிடு.
இன்னைக்கு வேணாம், ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம லவ்வ என் அப்பா கிட்ட நான் சொல்லிடுறேன். என்ன சிரிக்கிற? ஏன் என்னால எங்க அப்பா கிட்ட நம்ம லவ்வ சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறியா? சரி, நல்ல நாளா வேணாம், நான் இன்னைக்கே போய் எங்க அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டரை சொல்லிடுறேன். உங்க அப்பா வண்டி வருது. அச்சோ, அப்பா நம்மள பாத்துறாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரிவா, ஒளிஞ்சுக்கலாம். அப்பாடா, நல்ல வேலை அப்பா நம்மள பார்க்கல. எதுக்கு சிரிக்கிற? நீ உங்க அப்பாவை பார்த்தா பாம்ப பார்த்து பயந்து ஓடுற மாதிரி ஓடுற. நீ போய் உங்க அப்பா கிட்ட தைரியமா நம்ம லவ் சொல்ல போறியா? அது பயலாம் ஒண்ணு இல்ல. ம். என் அப்பாவுக்கு நான் கொடுக்கற ஒரு சின்ன மரியாதை. ம். சரி. சரி, ஜோக்ல இருக்கட்டும். இன்னும் 2 டேஸ்ல எனக்கு பர்த்டே. ஹேய், ஹாப்பி பர்த்டே. பர்த்டே விஷஸ் இங்க சொல்லாத. என் பர்த்டே அன்னைக்கு நம்ம 2 பேரும் தனியா கேக் வெட்டி கொண்டாட நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அங்க வந்து உன் வாழ்த்த சொல்லு. ஐயோ, தனியாவா? அங்கெல்லாம் நான் வர முடியாது. நான் இங்க வந்ததே பெரிய விஷயம். என் பர்த்டே தானே கூப்பிடுறேன், வந்தா என்னவா? ப்ளீஸ் வாப்பா. ப்ளீஸ் பா, வான்னு சொல்றல. வர முடியுமான்னு பாக்குறேன். பாக்குறலாம் இல்ல, கண்டிப்பா வர. ம். சரி, இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தா என் வீட்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க. நான் வரேன். ம், ம். ஏய், உன் அம்மா வரலையா? நீ மட்டும் தனியா வந்திருக்க? ஓ, என்ன பார்க்கதான் வந்தியா? உட்கார். அம்மா, எதுக்கு? ஓ, எனக்கு gift கொடுக்கணுமா? என்ன gift? கண்ணை மூடணுமா? சரி, மூடுறேன். நான் கண்ணை திறக்கிறேன். திறக்கட்டா? சாக்லேட் எனக்கா? தேங்க்யூ. சாரியா? எதுக்கு சாரி? இல்லம்மா, உன்னை என்ன யாரும் திட்டல. இதுல ஒன்னு உனக்கு என்னோட gift. ஓகே, சொல்ல குட்டி. சரி, போலாமா? வா. பாப்பா, அன்னைக்கு உன்னை சண்டை போட்டு உன்னை காப்பாத்துனாங்கல்ல, யார் அது? இவரா சண்டை போட்டு உன்னை காப்பாத்துனது? சரி சரி, நீ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வா.
சஞ்சீவ், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நீ எனக்காக போய் அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு. நான் ஒன்றும் அந்த குழந்தைய காப்பாத்திலாம் கூட்டு வரலையே. அப்புறம் ஏன் அந்த குழந்தை நீதான் காப்பாத்தினேன்னு சொல்லுச்சு? சஞ்சீவ், நீ நான் இந்த ஊரை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அந்த குழந்தைய போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்த. நீ எனக்காக எல்லாத்தையும் பண்ணிடுற, அப்புறம் ஏன் அதெல்லாம் மறைக்கிற? உண்மையை ஒத்துக்கோ சஞ்சீவ்.